ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான படம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம மெய்யழகன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் மாதம் 27ஆம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் புரட்டாசி 11 வரப்போகுது அப்படின்னு ஒரு இமேஜ் இப்போ தான் விட்டுருந்தாங்க. விட்டோடனே பார்த்திங்கன்னா சரியான பார்த்திங்கன்னா பீக்கில் தான் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டில்லு தாங்க சும்மா வேறு லெவலில் தெறிக்க விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாக எப்படா இதெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டில்லை பாருங்கள், அழகாக தோரணையாக ஒரு மாடும் அதை நம்ம கார்த்தி சார் அவுக்குறாப்பில் அருவாவோடு நிற்கிறது. உண்மையாக ரொம்ப நாளாக ஜல்லிக்கட்டு இல்லாமல் நிறையா பேர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போது அந்த வருத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டில்லில் அவர் நிற்கிற அந்த அழகுக்கும் அந்த மாடு நிற்கிற தோரணைக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க மாலை போட்டு அப்படி அந்த இடத்துல ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உள்ள வாடி வாசலில் காலையை அவுக்கிறதுக்காக தயாராக இருக்க அந்த ஒரு இமேஜ் போதுங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. உண்மையாக அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரேம்குமார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு இதில் நிறையா பேருக்கு ஃபேவரட்டான மூவி, எமோஷ்னல் கனெக்டான நம்ம 96 படம் எடுத்தவர் தான். ஸோ இதுவும் கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கதா அவர் வீடியோஸில் கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு இன்டர்வியூவும் அவர் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை பற்றி பேசுகிறப்போ இதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பண்ணிட்டு இருக்க படத்தில் எல்லாரும் நடிச்சு தள்ளிட்டாங்க. எல்லாரையும், அதாவது கார்த்தி சார், அருண்சாமி சார் தாண்டி எல்லாருமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம கார்த்தி சார் தான் சொல்லவே வேணாம். கைதிக்கு அப்புறம் வேறு லெவலில் இறங்கி தரமாக ஒரு படம் அப்படின்னா இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் அரவிந்த் சாமியெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அண்ட் சூர்யா தான் தயாரிச்சிருக்காங்க. இது படம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ கீழே நிறையா கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில கமெண்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 96 ஃபார் எவர், பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் கார்த்தி ஃபார் மை சைல்ட்ஹுட் வெயிட்டிங். 96 ஃபார் எவர், கார்த்தி செம்ம இட்டு, கார்த்தி நியூ சினிமா கம்மிங் சூன், ஐ எம் தி வெயிட்டிங். நிறையா பேர் ஆக்டின்லாம் போட்டிருக்காங்க. தம்ஸ் அப்லேருந்து ஆக்டின் வரையலாம். டெஃபினெட்லி இட்டு. வாடிவாசலுக்கு பதிலாக ஒன்றும் இதை எடுக்கலை. ஆமாங்க, வாடிவாசல்னு ஒரு படம் சூர்யா சார் பண்ணுறதா, அதுவும் வரதா இருக்க மாதிரி இருக்குன்னு நிறையா ஃபஸ்ட் லுக்கு அது இதுன்னு போட்டாங்க. அதுவும் நல்லாவே பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருந்துச்சு. ஆனால் அந்த படம் இன்னும் வரல. அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பார்ட் ஆஃப் எல்சியூவா? என்னங்கடா டே, எல்சியூக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? சம்மந்தமே இல்லாமல் எல்சியூ வேறு இதில் இடையில இழுத்து விட்றாங்க. ஃபஸ்ட் லைக் அது இப்போ என்ன பண்ணோம், புரட்டாசி 11 ஐ லைக் திஸ் ஒன். இதுக்காகவே படத்துக்கு வரேன். உண்மையாக நானும் இந்த ஒரு இமேஜுக்காகவே கண்டிப்பாக படத்தை தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். அது ஃபஸ்ட் ஷோவே போய் பார்க்குறோம். ஜஸ்ட் ரீவாட்ச்டு 96 அண்ட் ஹாப்பி டு சி மெய்யழகன் இஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன். நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஸ்ரீதிவ்யா. ஐ எம் வெயிட்டிங் கார்த்தி அண்ணா மூவி. எல்லா ஸ்டார் மூவியும் டெய்லி ரிலீஸ் டேட் வருது. ஹாப்பி என்னாச்சு. யூ வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் கைதி 2. ஏண்டா ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு விடுறதுக்குள்ளேயே கைதி 2க்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடிக்கடி இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கைதி 2 வருமா வராதாங்கிறத
நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் சொன்னோம், வந்துருங்கிறாப்புல, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கணும். எல்லாருமே வந்து அதுக்கும் ஆர்வமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட ஜல்லிக்கட்டு நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். திமுகவின் விசுவாசிகள் இவர்கள். என்னங்க டேய், சம்மந்தம் எல்லாமே பேசுகிறீங்க, எதுக்குடா இதெல்லாம் வேறு இதில் எடுத்து விட்றீங்க? அரசியலுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, நீ எந்த பொலிட்டிக்ஸ் பார்ட்டியோட அது ஓ சாரி தப்பாக தானே நீங்களும் படிச்சீங்க. ஒரு ஃப்ளோவில் போயில அது தப்பாக தான் வந்து நமக்கே வந்து தெரிஞ்சிச்சு. கொத்தடிமை அப்படிங்கிறது தான் வந்து அப்படி போட்டிருக்காரு. நீ எந்த பாலிட்டிக்ஸ் பார்ட்டியோட கொத்தடிமை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங்காக போனாப்புல தோணுது. இதுக்கு தான் பரமா படிடா ஒழுங்கா படிடா, நீ படித்து பெரிய ஆளாகணும்டா. ஓகே, இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த ஸ்டில்லாக இருக்கட்டும், இன்னொரு ஒரு ஸ்டில் வந்துருக்கு அதுவாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த படத்தை வெயிட் பண்ணுறீங்க, எந்த படம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து எந்த படம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சசிகுமார் சார் நடித்த காரிங்கிற படம் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து இது மாதிரி தான் மாட்டு வரிக்கையில் அப்படின்னு காமிச்சே நமக்கு ஹைப்பை ஏற்றி தேட்டருக்கு வர வச்சாங்க. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, படத்தோட கடைசியில் கொஞ்சம் நேரம் தான் வந்து அந்த மாட்டு வரிக்கை சீனே வரும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு படம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு எதாவது சொல்லலாம்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்தார் கருப்பன், அது வந்து ஜல்லிக்கட்டு படம் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் ஒத்துக்குவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. என்னதான் அதில் லவ் இருந்தாலும், ஃபேமிலி பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தாலும், அது வந்து நடுப்புற வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு ஸ்டில்லும் விட்டுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு மாடு வீரர்ன்ற மாதிரி காமிச்சு அதை வந்து சும்மா ஃபோட்டோவோடு நிறுத்தாங்க. அவர் இறங்கி மாடு பிடிக்கிறதா இருக்கட்டும், எப்போல்லாம் வந்து மாட்டுக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் போடுறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இந்த காரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா கருப்பன் படம் அளவுக்கு வந்து காரி படம் இல்லாததுக்கான வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுக்கணுமே எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்வால்வ் பண்ணி அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு படம் நீங்கள் பார்த்து அது மாதிரியான இது சீன்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறதே சொல்லுங்கள். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த ஸ்டில்லு பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பரவாயில்ல நம்ம ஜல்லிக்கட்டு இதை பற்றி ஏதோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா பேர் வந்து ஆர்வம் காட்டினாங்க 2017, 18, 19 இது மாதிரி டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து எப்பயுமே நம்ம ரெகுலராக போகிறவங்க மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. அதை பற்றி அவ்வளோவா வந்து இது பண்ணாங்க. இடையில இந்த சூர்யா படம் வருதுன்னு சொன்னப்போ கூட கொஞ்சம் ஹைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த படம் வருதுங்கிறப்ப கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு. இதுலேயே வந்து ஃபோட்டோவை மட்டும் காமிச்சு ஏமாத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து ஹைப்பை ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் கடைசியில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்க முடியுது. உண்மையாக வந்து இந்த படம் எப்படி இருக்க போகுது என்னங்கிறது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்னங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட லைக் பண்ணி ஆள் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.